சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் பின்னணியம் என்ன என்பதை அறிந்து கொள்வது நல்லது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சவுலாக காணப்பட்ட வாலிபனை குறித்து. சவுலுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எவ்விதமாக காணப்பட்டது என்பதை நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து அறிந்திருந்திருப்பீர்கள். தேவனுடைய சரியான நேரம் வந்தபோது தேவனுடைய ஒளி சவுலை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக சவுல் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஒளி சவுலை சந்தித்தது. அந்த மகிமையான ஒளியினாலே சவுலுடைய புறம்பான கண்கள் பார்வை இழக்கக்கூடியதாக மாறினது. பின்பு அனனியாவின் மூலமாக தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு சவுல் குணமாக்கப்படுகிறார். அவருடைய புறம்பான கண்கள் பார்வையடைகிறது. அப்படி சவுல் குணமாக்கப்பட்ட பிறகு, பவுல் என்று சொல்லப்படுகிற சவுல் குணமாக்கப்பட்ட பிறகு அவர் தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை எருசலேமிலே சாட்சி பகரக்கூடியவராக இருந்தார். அப்படி அவர் தேவனுடைய ஒளியை சந்தித்ததை குறித்தும் இயேசு கிறிஸ்து தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினதை குறித்தும் பவுல் என்ன செய்கிறார் என்றால், எருசலேமிலே காணப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே சாட்சி பகரக்கூடியவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே யூதர்களும் அவருடைய சாட்சிகளையெல்லாம் நன்றாக கவனிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர் அப்படியே தன்னுடைய சாட்சிகளை கூறிக்கொண்டே வரும்போது ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார், கர்த்தர் தன்னை தூரமாக புறஜாதிகளிடத்தில் அனுப்புவதாக கர்த்தர் சொன்னதாக பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சியின் மத்தியிலே குறிப்பிடக்கூடியவராக காணப்பட்டார். அப்படி அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை கூறின போது அவ்வளவு நேரம் பவுலுடைய அனுபவ சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள் கர்த்தர் பவுலை தூரமாக புறஜாதிகளிடத்தில் அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் யூதர்களுக்கு எவ்விதமான நினைவு உண்டாயிருந்ததென்றால், நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வசனங்களும் யூதர்களுக்கே அன்றி வேறொருவருக்கும் உரிமையானது அல்ல என்றே யூதர்கள் நம்பி வந்தார்கள். ஆகவே பவுல் கர்த்தர் தன்னை தூரமாக புறஜாதிகளிடத்தில் அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார் என்பதை சாட்சியாக உரைத்த போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுல் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டதாக கோபமடைந்தார்கள். புறஜாதிகளிடத்தில் தேவனுடைய வசனத்தை கொண்டு போவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் பவுல் மீது குற்றஞ்சாட்டக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டு எப்படிப்பட்டதா இருந்ததென்றால், தேவனுடைய வசனத்தை புறஜாதிகளிடத்தில் பவுல் கொண்டு செல்வது மரணத்திற்கு ஏதுவான குற்றமாக அவர்கள் கருதினார்கள். அந்த காரணத்தை கொண்டே
யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பவுலை கொலை செய்யும்படியாக கலகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியாவுக்கு அனுப்பப்படுகிறார். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு முன்பாக அவர் காணப்படுகிறார். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராக இருந்தார் என்றால் பொருளாசை என்கிற குணமுடையவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட குணம் பேலிக்ஸுக்கு காணப்பட்டது. ஆகவே தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு முன்பாக பவுல் காணப்பட்ட போது பீலிக்ஸ் எதை எதிர்பார்த்தார் என்றால் பவுலை விடுதலை பண்ணும்படிக்கு பணத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்பட்டார். பின்பு என்ன நடந்தது என்றால் அதே பீலிக்ஸ் இருந்த ஸ்தானத்திலே பெஸ்து என்கிற மனிதன் அதிபதியாக வந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே பவுல் பெஸ்துவுக்கு முன்பாக காணப்படுகிற சூழ்நிலை உண்டானது. அதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பெஸ்து எப்படிப்பட்ட மனதுள்ளவராக காணப்பட்டார் என்றால் யூதர்களுக்கு தயவு பண்ணக்கூடிய மனதுள்ளவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் யூதர்கள் குற்றஞ்சாட்டக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். பெஸ்துவும் யூதர்களுக்கு தயவு பாராட்டக்கூடியவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே பவுல் என்ன செய்கிறார் என்றால் ராயனுக்கு அபயம் இடுகிறார். அதை குறித்து அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அகிரிப்பா ராஜாவின் முன் அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படி தன்னுடைய அனுபவ சாட்சியை பவுல் பகிர்ந்து கொண்ட போது அதிலே ஒரு பகுதியாக சுவிசேஷத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து விளக்கி கூறக்கூடியவராக காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தினுடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தமஸ்குவிற்கு போகும் வழியில் தேவன் தன்னை சந்தித்த போது பேசிய வார்த்தைகளை அவர் குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அதை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய அனுபவ சாட்சியை அகிரிப்பா ராஜாவின் முன் பவுல் பகிர்ந்து கொள்ளும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதி என்ன என்பதை இவ்விதமாக குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அப்படியானால் கர்த்தர் புறஜாதிகளிடத்தில் பவுலை அனுப்புவதன் நோக்கம் என்ன, சுவிசேஷத்தின் ஒரு பகுதி என்ன என்பதை குறித்து பவுல் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். நோக்கம் என்னவென்றால் பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளிடத்தில் அனுப்பப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது ஜனங்கள் விசுவாசம் வைப்பதின் மூலமாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்புகிறவர்களாக மாற வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக நோக்கமாக காணப்படுகிறது என்று பவுல் எடுத்து கூறக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிற்காலங்களில் அந்த அனுபவத்தை பற்றி பவுல் குறிப்பிடும் போது கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்விதமாக எடுத்து கூறுகிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட அந்த அனுபவத்தை குறித்து தன்னுடைய வார்த்தைகளினாலே எடுத்து கூறியிருப்பதை நம்மால் படிக்க முடியும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் எல்லாம் எதை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறது என்றால், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மனதிலே இருள் காணப்படுவதையே இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கும் போது, சுவிசேஷத்தை கேட்கும் போது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அறியாமை என்கிற இருள் அவர்களுடைய மனதை விட்டு நீங்கிவிடும். இருதயத்திலே காணப்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும் என்பதையே இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஜனங்களுடைய மனதிலே ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அந்தகாரம், இருள் என்பது அறியாமையாக காணப்படுகிறது என்றால் அது ஒரு பிசாசின் வல்லமையாக காணப்படுகிறது. ஆனால் சுவிசேஷத்திற்கு ஒரு பெரிய தேவ வல்லமை உண்டு. அந்த சுவிசேஷத்திற்கு இருக்கக்கூடிய சுவிசேஷ வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய தேவ வல்லமை மாத்திரமே அந்தகாரமாகிய இருளின் வல்லமையை ஜனங்களுடைய மனதிலிருந்து அகற்றி, அறியாமையை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கும் என்பதையே இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷத்தினுடைய வல்லமையே அன்றி வேறொன்றினாலும் மனுஷன் தன்னுடைய மனதிலே காணப்படுகிற அறியாமை என்கிற இருளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையே இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள செய்கிறது. அப்படியானால் சுவிசேஷ தேவ வார்த்தைக்கு வல்லமை உண்டென்றால் அது தேவனுடைய பலனாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படித்தோமே, தேவன் என்ன செய்கிறார்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் தேவ ஜனங்களை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம் என்பதே அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு கடந்து வருவீர்கள் என்றால், அங்கே பவுல் குறிப்பிடுகிறார், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யமாக காணப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புதான் தேவனுடைய அன்பாக தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதைதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். மேலும் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று படிக்கிறோம். அப்படியானால் யாரெல்லாம் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினவர்களாக, தேவனுடைய வசனமாகிய நீதியின் வார்த்தைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே அறியாமை என்கிற இருள்
மனதை விட்டு அகன்று போயிருக்கும் சுவிசேஷ தேவ வார்த்தையினாலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே காணப்படுகிற அறியாமை என்கிற இருள் அகன்று போயிருக்கும். எதனால் என்றால் தேவனுடைய வல்லமையுள்ள பலனுள்ள சுவிசேஷ வார்த்தைகளினாலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இருள் எப்படி பிசாசின் வல்லமையாக காணப்படுகிறதோ, தெய்வ பிள்ளையே, தேவனுடைய அன்பு என்று சொல்வது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டு வல்லமைகள், பிசாசின் வல்லமை இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமையோ அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்திற்குள் கடந்து வரும்போது எல்லா விதமான பிசாசின் அந்தகாரமாகிய இருளும் உங்களுடைய மனதை விட்டும் இருதயத்தை விட்டும் அகன்று போனதாயிருக்கும். நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாறி இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதை குறித்துதான் கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தின் முதலாவது நோக்கம் என்னவென்றால், அவர் சாட்சியாக பகருகிறார். என்னவென்று? இருளின் வல்லமையிலிருந்து ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பண்ண வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்று பவுல் சாட்சி பகரக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பின்பு பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தின் இரண்டாவது நோக்கம் என்ன என்பதை குறித்து குறிப்பிடக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து நாம் எங்கே படிக்கலாம் என்றால், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கலாம். ஏற்கனவே நாம் அந்த வசனத்தை படித்தோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த சுவிசேஷத்தின் இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைந்தவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பின்பு பூரண பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதுவே சுவிசேஷத்தின் இரண்டாவது நோக்கமாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாறுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய சபைக்குட்பட்ட பிறகும் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற வசனத்தின்படி தேவனுடைய கிருபையினாலே நாள்தோறும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அனுபவம் காணப்படுகிறது. அப்படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட பிறகு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைந்தவர்கள் தான். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு பூரண பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு பூரணம் அடைய செய்யக்கூடிய வேலை எங்கே நடைபெறுகிறது என்றால் சபையிலே நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் போதாது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டால் போதாது, தேவனுடைய சபைக்குள்ளே காணப்படுகிறேன் என்கிற அனுபவத்திலே இருந்தால் போதாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பூரணம் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எந்த சத்திய உபதேசங்களையும் நீங்கள் கை கொள்ளாமல் விட்டுவிட்டீர்கள் என்கிற அனுபவம் இராது. இதைதான் சுவிசேஷத்தின் இரண்டாவது நோக்கம் என்று பவுல் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, தான் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களுடைய மனக்கண்களை எல்லாம் திறக்க வேண்டும். அதற்காகவே தேவன் தமக்கு ஒரு அழைப்பு கொடுத்ததாக பவுல் சாட்சி பகர்கிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திற்கு கடந்து வருவோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு கடந்து வருவோம். இப்படிப்பட்ட பின்னணியத்தோடுதான் பவுல் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட பவுல் எவ்வளவு பாடுபடுகிறார் பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார் பாருங்கள். சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் கொண்டு செல்லும்படியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது அதை அவர் சாட்சியாக பகரும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது பாருங்கள். அவர் பலருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். தேசாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். பெஸ்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். யூதர்கள் எல்லாரும் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வசனங்களும் யூதர்களுக்கு மாத்திரமே உரியது என்று கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுலோ சாட்சி பகருகிறார். சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, சுவிசேஷம் என்பது புறஜாதிகளுக்கும் உரியது என்று. புறஜாதிகளுடைய மனதும் இருதயமும் அறியாமை என்கிற இருளினாலே பிசாசின் வல்லமையினாலே அந்தகாரப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும், சுவிசேஷத்தை எடுத்து கூற வேண்டும், அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வர வேண்டும், அவர்களும் பின்பு பரிசுத்தமாக்கப்பட்டு பூர்ண பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும் என்பதை பவுல் சுவிசேஷத்தின் முழு பகுதியையும் குறித்து சாட்சி பகரக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் முழு பகுதியிலே 2 காரியங்கள் இருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறது, மகிமையின் சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை இப்படிப்பட்ட பின்னணியோடு பவுல் குறிப்பிடுகிறார். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் என்ன? ஜனங்களுக்காக பாடுபடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர் வந்ததன் நோக்கமே என்ன? முழு மனுக்குலத்திற்காகவும் ஊழியம் செய்து இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ஆத்துமாக்களை மீட்கும் நோக்கத்தோடுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பின்பு பவுல் என்ன குறிப்பிடுகிறார்? மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் அநேகர் இந்த பூமியிலே சரீரத்தில் மரித்தார்கள். ஆனால் முதலாவது உயிர்த்தெழுந்தவர் யார்? இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவேதான் அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் முதல் பலனாக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும் கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் அதை குறித்து நாம் படிக்கிறோம். அப்படியானால் பவுல் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு உத்தரவாதத்தை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள், அவிசுவாசிகளும் உயிர்த்தெழுவார்கள், விசுவாசிகளும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பாக்கியவான். ஜீவனுக்கென்று உயிர்த்தெழுவான், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கென்று உயிர்த்தெழுவான். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கையை பவுல் விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மறுபடி படிப்போம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி
முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை விசுவாசிகளுக்கு பவுல் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பின்பு சொல்லுகிறார், சுய ஜனங்களுக்கும், யாருக்கு? யூதர்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், அது யார்? புறஜாதிகளுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷம் என்பது எழுத்தின்படியான யூதர்களுக்கு மாத்திரமல்ல, சுவிசேஷம் என்பது புறஜாதிகளுக்கும் உரியது என்பதை பவுல் தன்னை எதிர்த்த ஜனங்களின் மத்தியிலே சாட்சி பகரக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துதான் எல்லா ஜனங்களுக்கும் ஒளியாக விளங்குகிறார் என்பதை பவுல் உரைத்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இந்த ஒளியை குறித்து நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சற்று சிந்திக்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒளியை தேவ ஜனங்கள் அடைந்தவர்களாக பூரணம் அடைய வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த ஓய்வு நாளின் காலையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட மேன்மையான ஒளியை நாம் அடைய வேண்டும், அந்த மேன்மையான ஒளி எவ்விதமாக நம்மை பூர்ணமடைய செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் சில வேத வசனங்கள் மூலமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அந்த காரியம் என்னவென்றால் ஒளியை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒளியை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ ஜனமே, நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒளியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஆத்தும வாழ்விற்கு சுவிசேஷத்தின் மூலமாக பெரிய ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளியை அநேகர் இன்னும் பெறவில்லை. ஆனால் தேவன் நமக்கு அந்த ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறார். அந்த ஒளியை நாம் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாமும் ஒரு தெய்வீக ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்போம். இந்த ஒளியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஒளிக்கு ஏற்றவாறு வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எந்த அளவிற்கு தேவனிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு தெய்வீக ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பாஸ்டர் எங்களுக்கு புரியல, அது என்ன தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளியை எந்த அளவிற்கு பெற்றுக்கொள்கிறீர்களோ என்று குறிப்பிடுகிறீர்களே, அது எங்களுக்கு விளங்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். தெய்வ பிள்ளையே, அதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து படிப்போமே. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் சில பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒளிக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றின பிறகு சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளிக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு வெளிப்படுத்தின ஒளிக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நீங்கள் எந்த அளவிற்கு தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சூரியனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு, சந்திரனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு, நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு. பிரைஸ் தி லார்ட். ஒரு உதாரணமாக நீங்கள் வேதத்திலே படிக்கலாம். யாரை குறித்து படிக்கலாம் என்றால் நீதிமானாகிய யோபுவை குறித்து படிக்கலாம். யோபு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து குறிப்பிடும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3, 5 வசனங்களை படித்து பாருங்கள். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்று யோபு குறிப்பிடுகிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த நீதிமான்களுடைய ஜீவியத்திலேயும் தேவனுடைய ஒளி உண்டாயிருந்தது. யோபு சொல்லுகிறார், தன்னுடைய தலையின் மீது தேவனுடைய தீபம் பிரகாசித்ததாக குறிப்பிடுகிறார்.
அந்த வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனதாக குறிப்பிடுகிறார். சோதனைகளை கடந்து சென்றதாக குறிப்பிடுகிறார். தேவன் என்னோடு இருந்தார் என்று யோபு சொல்லவில்லை, சர்வ வல்லவர் தன்னோடு இருந்ததாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு எந்த காலத்திலே வாழ்ந்தார்? நாம் வாழக்கூடிய கிருபையின் காலத்திலே வாழ்ந்தவர் அல்ல. மோசையினுடைய காலம், நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தவர் அல்ல. அதற்கும் முன்பு மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவர் தான் யோபு. மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த நாட்களிலேயே யோபுனுடைய தலையின் மேல் தேவனுடைய ஒளி தீபமாக பிரகாசிக்க கூடியதாய் இருந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார்? இருளை கடந்து செல்லக்கூடியவராக காணப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியும். சாத்தான் ஒரு முறை தேவனிடத்திலே வந்து சொல்லுகிறான், நீர் யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறீர், யோபுனுடைய எல்கைகளை எல்லாம் வேலியடைத்து பாதுகாக்கிறீர், ஆகவேதான் யோபு உத்தமனாக காணப்படுகிறான், ஆகவேதான் யோபு நீதிமானாக காணப்படுகிறான். நீர் அவனை சோதிக்கும்படியாக அனுமதி கொடும், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து போடப்படட்டும், அதற்கு அனுமதி கொடும், அப்பொழுது அவன் உம்மை தூஷிக்கிறானா பார்ப்போம் என்று சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தரும் என்ன செய்தார் என்றால், சாத்தானுக்கு அனுமதியை கொடுத்தார், சோதித்து பார்ப்பாயாக என்று. அப்படியே சோதனைக்காரனாகிய சாத்தான் என்ன செய்தான்? யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து போட்டான், நஷ்டம் உண்டாகும்படியாக செய்தான், வியாதிகளை யோபுனுடைய சரீரத்திலே கொண்டு வந்தான். நண்பர்கள் பகைத்தார்கள், மனைவியானவள் தூஷித்தாள், ஆடு மாடுகள் இறந்து போயிற்று, ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை இழந்து போனான். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே யோபுனுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்றால், நல்ல ஒரு விசுவாச அறிக்கை செய்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிற அந்த வேத வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக யோபு என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, அந்த எல்லா சோதனையின் நாட்களிலேயும் தேவனுடைய ஒளி தீபம் யோபுனுடைய சிரசின் மீது பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. ஆகவே அந்த சோதனை என்கிற இருளை யோபு வெற்றிகரமாக கடக்கக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இவ்விதமாக குறிப்பிடுகிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்கள், கர்த்தரிடத்திலிருந்து வந்த சாட்சி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தமன் என்று சொன்னார் யோபுவை பார்த்து, சன்மார்க்கன் என்று சொன்னார், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னார், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொன்னார், பூமியிலே யோபுவை போல ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமான சாட்சி யோபுவுக்கு எப்படி உண்டானது? யோபுனுடைய சிரசின் மீது தேவனுடைய ஒளி காணப்பட்டது. அதனால் அவர் எல்லா சாத்தானுடைய சோதனையாகிய இருளின் சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றிகரமாக கடக்கக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு யோபு வாழ முடிந்தது. பொல்லாப்புக்கு விலக யோபுவால் முடிந்தது. அதுதான் யோபுனுடைய வாழ்க்கையின் மேன்மையாக இருக்கிறது. தான் இருளில் அல்ல, வெளிச்சத்தில் நடப்பதாக யோபு உணர்ந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னோடு இருப்பதை யோபு உணர்ந்தார். ஆகவே தன் ஜீவியத்தில் வந்த எல்லா சோதனையும் கூட கடினமாக இருந்தும் கூட அவைகளை எல்லாம் யோபு ஜெயிக்க கூடியவராக இருந்தார். நீ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒளி எவ்விதமானதாய் இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று நீதிமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், தேவனுக்கு பயந்து ஜீவித்திருந்திருக்கிறார்கள், பொல்லாங்குக்கு விலகினவர்களாக காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது சற்று ஆராய்ந்து பார். இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு உதாரணமாக காணப்படுகிற வெளிச்சத்தை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஜனங்களுக்கு
ரட்சிப்பை கொண்டு வருகிறது, ஆறுதலை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்றால், ஆறுதலை கொண்டு வருகிறது என்றால், எப்படி அது நிறைவேறுகிறது? அது அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தினாலே நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு ஒளி காணப்படுகிறது, ஜனங்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு ஒளி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வரும்போது நாம் அங்கே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாக நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு என்கிற பாலகனை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே காணப்பட்டான் என்று படிக்கிறோம். 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்த சிமியோன் என்கிற மனிதன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக காணப்பட்டான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாகவும் இருந்தான் என்று படிக்கிறோம். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டதென்றால், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு உரைக்கப்பட்டும் இருந்தது. அப்படியானால் சிமியோனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருந்தது. அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதென்றால், கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரிக்க மாட்டாய் என்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே சிமியோனுக்கு உண்டாயிருந்தது. ஆகவே சிமியோனும் அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவாலயத்திற்கு வந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே இயேசுவின் பெற்றோரும் இயேசு என்கிற பாலகனை தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சிமியோன் என்ன செய்கிறார்? அந்த இயேசு என்கிற பாலகனை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். அவர் பின்பு என்ன குறிப்பிடுகிறார் என்றால், 30ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சிமியோன் கொடுக்கிற சாட்சி என்ன? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நான் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேன், இயேசு என்கிற பாலகனை இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் காண்பதற்கு முன்பாக நான் மரணம் அடைவதில்லை, அந்த இயேசு என்கிற பாலகனை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் என்னை தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்வார் என்கிற உறுதியோடு சிமியோனும் காணப்படுகிறார். இயேசு என்கிற பாலகனை கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்திலே சிமியோனும் தேவனுடைய ஆலயத்திற்குள் காணப்படுகிறார். தேவன் சிமியோனுக்கு பேசின வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சிமியோனுக்கு உரைத்த வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. தெய்வ பிள்ளையை இயேசு என்கிற பாலகனை கையிலே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் போது சிமியோன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிற வார்த்தைகள் என்ன? அதை தான் 30ஆம் வசனத்திலிருந்து படித்தோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ரட்சிப்பு என்பது எழுத்தின்படியான யூதர்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, அது புறஜாதிகளுக்கும் உரியது. பிரைஸ் தி லார்ட். அதேதான் பவுலும் கூட தன்னை எதிர்த்தவர்கள் மத்தியிலே சாட்சி பகரக்கூடியவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மனம் திரும்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிப்படைகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே, அவ்விதமான தேவ சமாதானமும் இளைப்பாறுதலும் ஆறுதலும் அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தினாலே ஒளியினாலே உண்டாகிறது. ஆனால் அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வாழ்ந்தால் போதாது. சுவிசேஷத்தின் முதல் பகுதியை
உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக அந்த ரட்சிப்பின் ஒளியை சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்போது, அந்த வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அறியாமை என்கிற இருள் மறைந்து போகிறது. மனதிலே காணப்படுகிற, இருதயத்திலே காணப்படுகிற இருள் என்கிற அறியாமை விலகி போகிறது. அந்த ரட்சிப்பின் ஒளியினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ஆனால் பவுல் இப்பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே சுவிசேஷ தேவ வார்த்தைகள் மூலமாக வெளிப்பட்ட அந்த ஒளியிலேயே ஜீவிக்க கூடாது. இன்னொரு மகிமையான மேன்மையான ஒளியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்படும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகிற ஒளி பின்பு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒளி. பிரைஸ் தி லார்ட். பவுலுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒளி காணப்பட்டதென்றால், ரட்சிப்பை அடையும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளி மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இன்னொரு மேன்மையான ஒளி காணப்பட்டது. அந்த மேன்மையான ஒளி யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்கள்தான் பூரணமடைகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரகாசித்த வெளிச்சத்தை குறித்து நாம் படித்தோம். இது தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் பவுல் குறிப்பிடுகிறார். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே என்று குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இந்த ஒளியை குறித்து உரைக்கப்பட்டிருந்தது. நாம் அதை எங்கே படிக்கலாம்? ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறினது. அதை தான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே படித்தோம். சிமியோன் இயேசு என்கிற பாலகனை கையிலே ஏந்தி கொண்டு ஆசீர்வதித்த போது அவர் அந்த ஒளியை குறித்து சாட்சி பகரக்கூடியவராக காணப்பட்டார். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். யோவான் ஸ்நானகனிடத்திலும் தேவனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட ஒளி காணப்பட்டது. யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார் என்றால் மனம் திரும்ப வைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை, வெளிச்சத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்களை படிப்பீர்கள் என்றால், யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 7ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுகிறார், இன்னொருவர் வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடுகிறார். அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்வது என்ன? என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானகனும் கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பிரசங்கம் எவ்விதமானதாக காணப்பட்டதென்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற போதனைகளை செய்வதற்கு ஏதுவான ஒளியை பெற்றிருந்தார், வெளிச்சத்தை பெற்றிருந்தார். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கென்று உரைத்த அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே போய் தண்ணீரிலே முழுக்க ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அதே யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி எப்படிப்பட்டதாய் இருந்தது?
அந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருந்தது? எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே என்ன கொடுப்பார்? ஞான ஸ்நானம் கொடுப்பார். அதை தான் குறிப்பிடுகிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுப்பார் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இரட்சகராக தோன்றினார். அப்பொழுது ரட்சிப்பின் ஒளி ஜனங்கள் மேல் சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக பிரகாசித்தது. வெறும் ஒரு பாவ மன்னிப்புக்கென்று உரைக்கப்பட்ட தேவ வார்த்தைகள் மூலமாக, யோவான் ஸ்நானகன் மூலமாகவும் தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்டாரே, அந்த அனுபவம் எப்பொழுது நிறைவேறினது என்றால், இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்த போதுதான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் போது, பரலோகத்திற்கு ஏறி செல்லும் போது சீஷர்களுக்கும் தம்மை பின்பற்றினவர்களுக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன சொன்னார்? நான் பிதாவினிடத்தில் போகிறேன், ஒரு தேற்றரவாளனை பெற்று தருகிறேன், காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியே இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது ஜெபத்தோடு காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அப்பொழுது ஒரு ஒளி சீஷர்கள் மேல் பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. அதுதான் மேன்மையான ஒளி, அதுதான் பூர்ணமடைய செய்யக்கூடிய ஒளியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, மேன்மையான ஒளி என்பது ரட்சிப்பில் துவங்கி பூர்ணமடையக்கூடிய நிலையை அடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவராய் இருந்தார். அந்த ரட்சணியத்தை அடைவதற்கு ஏதுவான ஒளி பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு காத்திருந்தவர்கள் மேல் ஒரு மகிமையான மேன்மையான ஒளி பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. அந்த ஒளியே பெற்றுக்கொள்கிறவர்களை பூர்ணமடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த ஒளியிலே வித்தியாசங்கள் காணப்படுகிறது. யோபு தேவனுடைய ஒளியை பெற்றிருந்தார் மனசாட்சியின் காலத்திலே. யோவான் ஸ்நானகன் தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றிருந்தார். அந்த ஒளி வெறும் பாவ மன்னிப்பிற்கென்று தேவனுடைய வார்த்தைகளை உரைப்பதற்கு ஏதுவான வெளிச்சத்தையே யோவான் ஸ்நானகன் பெற்றுக் கொண்டவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேக ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராகவும் குணமாக்கக்கூடியவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் சுற்றி திரிந்தார். ஜனங்கள் எல்லாரும் இரட்சணியத்தை காண்கிறவர்களாய் இருந்தார்கள், ஆறுதல் அடையக்கூடியவர்களாய் இருந்தார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள், ஆறுதல் அடையக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்பு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல, பாவங்கள் நீங்கி மனிதன் சுத்தமாக்கப்படுகிறான். ஆனால் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, பரமேறி சென்றாரே, பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து தேற்றரவாளனை அனுப்பி கொடுத்தாரே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மேன்மையான ஒளியை அடைந்தவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள்தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பாதுகாத்து கொண்டு பின்பு தேறினவர்களாக மாறி கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்து பூரணமடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், பூர்ணமடைதல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சபைக்குள் வந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ரட்சிப்பின் வெளிச்சம் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் கொடுத்த அபிஷேகம் காணப்படுகிறது. மேன்மையான ஒளி உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்டாகியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பூரணமடைய வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது, பூரணமடைதல் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை
சுட்டி காட்ட விரும்புகிறேன். எப்படிப்பட்ட சில அனுபவங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை அந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராதே என்று குறிப்பிடுகிறார். பின்பு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் உரிமை உண்டு, ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேன்மையான ஒளியை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் தான் இவ்விதமாக உரைக்க முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராதே என்று சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். மேன்மையான ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாலோமோன் ராஜா தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? ராஜாவாக இருந்தபடியினால் அதிகாரம் உண்டாயிருந்தது, எல்லாவற்றையும் அனுபவித்தார். கண்களாலே சகலத்தையும் இச்சிக்க கூடியவராக காணப்பட்டார். தன்னுடைய சரீரம் முழுவதும் பாவம் செய்யும் விதமாக அவர் வாழக்கூடியவராக இருந்தார். தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றிருந்தாலும் கூட எல்லாம் தகுதி இல்லை என்கிற சிந்தையோடு சாலோமோன் வாழவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஒளி தேவனுடைய ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தபடியால் அவர் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று குறிப்பிட்டார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலோமோனுடைய வாழ்க்கையின் முடிவு சூரியனுக்கு கீழே ஒன்றும் பலனில்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக காணப்பட்டது. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் முடிவு எவ்விதமாக காணப்பட்டது என்றால், நீதியின் கிரீடத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாச அறிக்கையோடு காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமிக்குரிய அழிவிற்குரிய ஒரு கிரீடம் சாலோமோனுடைய தலையின் மேல் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை சாலோமோன் தவறாக பயன்படுத்தக்கூடியவராய் இருந்தார். ஆகவே வாழ்க்கையின் முடிவிலே பலன் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை மேன்மையான ஒளியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு காணப்பட்டபடியால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது என்றால், ஒன்றிற்கும் அடிமைப்படாததாக காணப்பட்டது. எது தகுதியானது என்பதை சிந்தித்து வாழக்கூடியவராக பவுல் காணப்பட்டார். வாழ்க்கையின் முடிவிலே சொல்கிறார், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் நீங்கள் பூரணம் அடைய வேண்டும். அதை தான் இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையே, தேவனுடைய மேன்மையான ஒளியை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையே, ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ பாட்டு பாடுகிறேன், ஏதோ ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அதெல்லாம் நல்லது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவனுக்கு தகுதியானதை மட்டும் அனுபவித்து வாழ்கிறாயா? அதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த தவறான காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போகாமல் ஜீவித்து வருகிறாயா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை படிக்கும் போது அங்கே பவுல் எழுதுகிறார், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீ எப்படி விதைத்து வருகிறாய்? சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீ எதை விதைத்து வருகிறாய்? உன்னை சந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பேசி வருகிறாயா? தேவனுக்கென்று நன்மைகளை செய்கிறாயா? உனக்கு உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை செய்கிறாயா? அல்லது அதையெல்லாம் வஞ்சித்து உன் வயிற்றிற்கென்று அவைகளை எல்லாம் பயன்படுத்தி வருகிறாயா? அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அதற்கு மேலே இருக்கிற வசனத்தை படித்து பாருங்கள். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று குறிப்பிடுகிறார். நீ தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதை தேவனுக்கென்று கொடுக்காமல் உன் வயிற்றிற்கென்றே பயன்படுத்தி வருகிறாயா?
இந்த சரீர வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். சரீரம் அழிந்து போய்விடும். ஆனால் நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்காமல் வஞ்சித்து இருந்திருப்பாய். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டதாய் இருந்திருக்காது. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பாயா? ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. படித்து பாருங்கள். மாம்சத்திற்கென்றே விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஊழியம் செய்கிறாயா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக பிரயாசப்படுகிறாயா? பாடுபடுகிறாயா? ஒரு ஆத்துமாவை இழந்து விடக் கூடாது என்று கண்ணீரோடு பிரயாசப்படுகிறாயா? அதற்காக ஓடுகிறாயா? அதற்காக சமயத்தை செலவிடுகிறாயா? கர்த்தர் கணக்கு கேட்பார். நல் மனசாட்சி உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்களாய் இருக்க கூடாது. இப்படிதான் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பூரணமடைய வேண்டும். கர்த்தருக்கு எப்படி சேவை செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும். எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே சோர்ந்து போய்விடக் கூடாது. எதை அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்க கூடாது, எதற்கு அடிமைப்பட்டு போக கூடாது, அறிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அந்த மேன்மையான ஒளியை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு எது தகுதியானது என்பதை அறிந்து அதை அனுபவித்து ஜீவிக்கக்கூடியவராய் இருந்தார். ஆவிக்கென்று விதைக்கக்கூடியவராய் இருந்தார். ஊழியத்திற்கென்று தன்னுடைய சமயத்தை செலவிடக்கூடியவராய் இருந்தார். ஆத்தும ஆதாயத்திற்கென்று தன்னுடைய பணிகளை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளை நல்ல விதையாக விதைக்கக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வப்பிள்ளை அவர் மூலமாக தான் மேன்மையான வெளிச்சம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க கூடியதாய் இருந்தது. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று குறிப்பிடுகிறார். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ ஜனங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மற்ற புறஜாதிகள் வாழ்வது போல வாழக்கூடாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நீங்கள் உடைகளை அணியும் போதும் கூட தகுதியான வஸ்திரங்களை தரித்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆத்மா மனிதனிலே, உள்ளான மனிதனிலே காணப்படுகிற அந்த மேன்மையான ஒளியை வெளிப்படுத்தும் விதமாக உங்களுடைய வஸ்திரமும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அடுத்ததாக சொல்லுகிறார், பூரணம் அடைகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று குறிப்பிடும் போது சொல்லுகிறார், மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன் என்று குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன் என்று குறிப்பிடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? பவுல் சொல்லுகிறார், இயேசு மாத்திரமே எனக்கு சொந்தம் என்று குறிப்பிடுகிறார். மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன் என்று சொல்கிறார். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார். இந்த அனுபவம் இன்றைக்கு வாழக்கூடிய ஜனங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா? இன்றைக்கு வாழக்கூடிய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு யார் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிந்திருந்தபடியால் அப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கு யாரால் அப்படி சொல்ல முடியும்? இயேசுவே, நீர் மாத்திரமே என் வாழ்க்கையிலே சொந்தமானவர் என்று யாரால் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? எலியாவின் ஸ்தானத்திலே எலிசாவை ஏற்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா என்ன செய்தார் என்றால், எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவதை நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 19 வசனங்களிலே படிக்கிறோம். 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எலிசா என்ன சொல்லுகிறார் என்றால், எலியாவை பார்த்து சொல்லுகிறார், தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்துவிட்டு வர அனுமதி கேட்பதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், எலியாவின் ஸ்தானத்திலே எலிசா அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அதற்கான உத்தரவு எலியாவுக்கு தேவனிடத்திலிருந்து வந்துவிட்டது. அப்படியே அபிஷேகம் பண்ணும்படியாக போகிறார். அப்பொழுது எலிசா உத்தரவு கேட்கிறார் எலியாவினிடத்தில். அந்த உத்தரவு எப்படி காணப்பட்டது? தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்து விட்டு வர அனுமதி கேட்கக்கூடியவராக எலிசா காணப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது நாம் இந்த அனுபவம் சற்று
இன்னும் அதிக மேன்மையுடையதாக காணப்படுவதை அறிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இங்கே ஒரு மனிதன் இயேசுவை கண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான். ஆனால் ஒரு உத்தரவு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறான். அவன் சொல்வது என்ன? முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்வதை படிக்கிறோம். பூரணமடைதல் என்றால் என்ன? மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இது ஒரு அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நாம் படித்துக் கொண்டே போகலாம். அதை தான் பேதுருவும் சொல்லுகிறார். இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு யாராகிலும் சொல்ல முடியுமா இயேசு மாத்திரமே எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஒளி காணப்படும். அவர்கள்தான் குருவை போல தேறின சீடர்களாக விளங்குவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்து வந்த நாட்களிலே ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் சகோதரரும் கடந்து வருகிறார்கள். அப்பொழுது அந்த செய்தி இயேசுவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. உம்மை சந்திக்கும்படியாக உம்முடைய தாயார் கடந்து வந்திருக்கிறார்கள், உம்மை சந்திக்கும்படியாக உம்முடைய சகோதரரும் வந்திருக்கிறார் என்கிற செய்தி இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? எனக்கு தாயார் யார்? எனக்கு சகோதரர் யார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் காணப்பட்டது. அவரே குறிப்பிட்டார், மாம்சத்தின்படி எனக்கு யார் தாயார், எனக்கு யார் சகோதரர்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரர்களும் தாயுமாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்பட்டார். அப்படியானால் மாம்சத்தின்படி உள்ள உறவு முறைகளை எல்லாம் மறந்தவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன் என்று பவுலும் குறிப்பிடுகிறார். உங்களுக்குள்ளாக சில வேளைகளிலே கேள்விகள் எழும்பி இருக்கும். பூர்ணமடைதல் என்றால் என்ன என்று சில வசனங்களை தேவன் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். எதை அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்க கூடாது, எதற்கு அடிமைப்படக்கூடாது, எப்படி விதைக்க வேண்டும், ஆவியின்படி விதைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஒளி பிரகாசித்துக் கொண்டு இருக்குமே, ஆனால் அவர்கள் அந்த மாம்ச உறவுகளை எல்லாம் மறந்தவர்களாய் இருப்பார்கள். மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன் என்று சொல்கிற அனுபவத்திலே உன்னதமாக தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்ல முடியாதபடி ஜீவிக்கிறார்கள்? அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய மேன்மையான ஒளி அவர்களுடைய ஜீவியத்திலே இன்னும் அவர்கள் பெற்றிராமல் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். நான் மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை மாத்திரம் பெற்று ஜீவித்தால் போதாது. கர்த்தாவே, பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஞான பெற்றவர்களாக, மேன்மையான ஒளியை அடைந்தவர்களாக, கர்த்தாவே, மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியேன் என்று சொல்லி உமக்கென்று ஒரு உன்னதமான பிரதிஷ்டையுள்ள தியாகமான ஒரு ஊழியம் செய்யும்படியாக தகுதிப்படுத்தும். அந்த ஒளியை அடையும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று விரும்புவீர்களாக. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, யார் பூர்ணம் அடைகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய இன்னொரு அனுபவம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை காணப்படும். என்ன காணப்படும்? சகிப்புத்தன்மை காணப்படும். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த மேன்மையான தேவனுடைய ஒளியை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய சுயத்தை சிலுவையிலே அறைந்தவர்களாக காணப்படுவார்கள்.
பொருளாதார நஷ்டம் உண்டானாலும் கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடையக்கூடிய முன்னேற்றத்தை நான் அடையாமல் போவதில்லை, அதிலே நஷ்டம் வரக்கூடாது என்று ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சில நஷ்டங்கள் வந்தால் சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவர்களுக்குள்ளாக சகிப்புத்தன்மை இல்லை. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமையான ஒளி இல்லை. ஆகவே அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மேன்மையான ஒளியை தேவனிடத்திலிருந்து யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் யோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டானதை போல கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை குறித்து இப்படி நஷ்டம் வந்து விட்டதே, அப்படி கஷ்டம் வந்து விட்டதே, எனக்கு இப்படி வரலாமா என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்காமல் போராடி கொண்டிருக்காமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னத நிலையிலே வளர்ந்து முன்னேற்றம் அடைகிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எந்த நஷ்டமும் உண்டாவதில்லை. தேவனுக்கென்று அவர்கள் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை உண்டாயிருக்கிறதா ஆராய்ந்து பார். பூரணம் அடைகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சகிப்புத்தன்மை காணப்படும். அது அவர்கள் பெற்றுக்கொண்ட மேன்மையான ஒளியினாலே அவர்கள் அடைகிற அனுபவமாக காணப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். 9ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயக்காரர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆனால் நீயோ மேன்மையான ஒளியை பெற்றுக்கொண்டவன், நீயோ தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டவள். நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக, தேவனுக்கென்று சேவை செய்யும்படியாக தெய்வீகரமான வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். உன்னை காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும், உன்னிலே மிகுந்த சகிப்புத்தன்மை உண்டாயிருக்கிறது என்று சாட்சி பகர வேண்டும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படித்து பாருங்கள். தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்களை பார்க்கும் போதே தெரியும் அநியாயக்காரர்களுக்கும் சீடர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வெளிப்படும், காணப்படும். சீஷர்களுடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை உண்டாயிருந்தது. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். அவர் அவைகளையெல்லாம் சகித்து பாடுகளை சகித்து பின்புதான் அவர் பரலோக சிங்காசனம் வரைக்கும் பரலோக தேவனால் உயர்த்தப்பட்டார். பூர்ணமடையும்படியாக இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாயா? பாவிகளால் செய்யப்படுகிற விபரீதங்களையும் நீ சகித்து வாழ வேண்டும். பாடுகள் உண்டாயிருக்கும், ஆனால் பாடுபட்டவருக்கு தான் பலன். எங்கே பலன்? இந்த பூமியிலே இல்லாவிட்டாலும் நிச்சயமாக பலன் உண்டு. எங்கே என்றால் பரலோக ராஜ்யத்திலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூர்ணமடைந்தவராக காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள் அவரை போல பாடுபட்டு அவரை போல அவரோடு அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது குறிப்பிடுகிறார், அப்படிப்பட்ட பாடுகளை குறித்து அறிந்து கொள்ளும்படியாகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அறிந்து கொள்ளும்படியாகவும் தான் சகலத்தையும் நஷ்டமாக விட்டுவிட்டதாக குப்பையாக எண்ணினதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வயதானவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் வேசித்தனம் என்கிற காரியத்தை ஆயுதமாக செயல்படுத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆனால் பவுல் சொல்கிறார், வேசித்தனத்திற்கு என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள் என்று சொல்கிறார். பூர்ணமடைந்து வருகிறாயா? நீ விலகி ஓடக்கூடியவனாக காணப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மேன்மையான ஒளி உன் வாழ்க்கையிலே காணப்படுமே. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பஸ்காவாக விளங்கினாரோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே துர்குணமோ பொல்லாப்போ ஒன்றும் இராதபடி துப்புரவானதாக உன் ஜீவியம் காணப்படும். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே புளிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்திலே பாவம் இல்லை. அவர் பஸ்காவாக காணப்பட்டார். புளிப்பில்லாத அப்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற தெய்வ பிள்ளையே, உன் ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும்? புளிப்பில்லாததாக காணப்பட வேண்டும்.
பொல்லாப்பு இருக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில துர்குணம் இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். பூர்ணமடைந்து வருகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அருளின மேன்மையான ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா? ஆகவேதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குறைவான ஒளியினாலே அழைக்கப்பட்டிருக்கிறாயா, அல்லது மேன்மையான நிறைவான தெய்வீக மகிமையின் ஒளியாலே அழைக்கப்பட்டிருக்கிறாயா? ஆராய்ந்து பார். தெய்வ பிள்ளையே, சூரியனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு, சந்திரனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு, நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு. நட்சத்திரங்களுக்கு இடையே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வெளிச்சத்திலே வித்தியாசம் உண்டு. வாஞ்சிப்பாயாக, மேன்மையான ஒளியை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிப்பாயாக, பூர்ணம் அடையும்படியாக வாஞ்சிப்பாயாக, தேவனுக்கென்று முழுமையாக பிரகாசிக்கும்படியாக விருப்பம் கொள்ளுவாயாக. துப்புரவு உண்டாயிருப்பதாக. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது என்றால் 24 மணி நேரமும் துப்புரவாக ஜீவிக்கக்கூடிய ஜீவியம், ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரம் பஸ்காவாக காணப்படுகிறது என்றால் அதற்கு ஒப்பாக உன் ஜீவியம் காணப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க முடியும்? லேசாக கிடைத்து விடுமா? எளிதான ஜீவியம் செய்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? தெய்வ பிள்ளையே, பூரணமடைய வேண்டும், மேன்மையான ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பவுல் மேன்மையான ஒளியை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டபடியினால் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன எடுத்தார்? ஒரு தீர்மானம் எடுத்தார். பவுல் அந்த மேன்மையான ஒளியை பெற்றுக்கொண்ட போது ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன? வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படித்து பாருங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நல்ல தீர்மானமாக காணப்பட்டது. அந்த மேன்மையான ஒளியை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்த போது, அல்லேலூயா, அவர் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானங்களிலே காணப்படுகிற அனுபவத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அந்த அனுபவத்தை அடையும்படியாக எந்த ஒரு சாதாரண மனிதனும் விரும்ப மாட்டான். அந்த அனுபவத்தை அடையும்படியாக எந்த ஒரு குறைவான ஒளியை, தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டவனும் விரும்ப மாட்டான். அந்த தீர்மானம் எப்படி காணப்படுகிறது? என்ன சொல்லுகிறார்? பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி அடைய வேண்டும். அடுத்தது என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை போல மரிக்க வேண்டியது வந்தாலும் அந்த மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாக வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய வாழ்க்கையிலேயும் வெளிப்பட வேண்டும். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே 2ஆம் வரிசையிலே இயேசு கிறிஸ்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே காணப்பட வேண்டும் என்கிற தீர்மானமுடையவராக பவுல் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணம் அடைவதற்கு நேரிட்டாலும் அதற்கும் தயாராவதாக பவுலுடைய தீர்மானம் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பவுலுடைய வாஞ்சையை பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாசத்தை பாருங்கள். எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே இருந்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், அவரிலே வெளிப்பட்ட தேவ வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, இவைகளையெல்லாம் அனுபவமாக எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று தீர்மானம் செய்துதான் அவர் என்ன செய்கிறார் என்றால், அதற்காக என்ன செய்தார்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறார், குப்பையாக எண்ணுகிறார். இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் அப்படி இருப்பார்கள்?
யோசித்து பாருங்கள். இருக்கிறார்கள். யார் அப்படி இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய மேன்மையான மகிமையான ஒளியை யார் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட உன்னதமான ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், பாடுகளிலே ஐக்கியம் கொண்டு வாழ்கிற ஜீவியத்தை குறித்து குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளை எதற்காக? எல்லாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஆகவே பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவனை போல ஓடு என்று சொல்கிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவன் என்ன செய்வான்? வலது பக்கமும் பார்க்க மாட்டான், இடது பக்கமும் பார்க்க மாட்டான், நேராக ஓடிக்கொண்டே இருப்பான். அப்படியானால் இந்த பூமியிலே ஒரு ஓட்டப்பந்தய சாலையிலே அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிற ஒரு மனிதன் அப்படி வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் ஓடுகிறவனாக காணப்படுவானே. ஆனால் தெய்வ பிள்ளையே, வலது பக்கம் பார்த்தால் இடது பக்கம் பார்த்தால் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவனுடைய கண்கள் என்ன செய்யும்? லக்கை நோக்கியே பார்த்து ஓடக்கூடியவனாக காணப்படுவான். பவுல் சொல்லுகிறார், அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தெய்வீகரமான ஜீவியத்திலேயும் நாம் ஒரு ஓட்டப்பந்தய சாலையிலே காணப்படுகிறோம். நாம் எப்படி ஓட வேண்டும்? இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, நமக்குடைய வாழ்க்கையிலே லெக்காக தேவனுடைய சிங்காசனம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த பூமியிலே ஒரு சிறியவனாக நீ காணப்படலாம், ஆனால் நீ மேன்மையான ஒளியை தேவனிடத்திலிருந்து பெற்று இவ்விதமான அனுபவங்களோடு கூட பூர்ணமடைவாயானால் நீ பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே எது தகுதியானது என்று பகுத்தறிந்து கொள்வாயாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று படிக்கிறோம். எப்படி? வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லுகிறார். தகுதியானது என்ன? தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்திலே நீ ஒருவன், குடும்பத்திலே நீ ஒருத்தி மேன்மையான ஒளியை பெற்றிருக்கலாம். குடும்பத்திலே நீ தேவனோடு உறவாடுகிறவனாக, தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்கிறவளாக, தெய்வீக அனுபவங்களினாலே பூர்ணமடைகிறவளாக காணப்பட வேண்டும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து நீடரல் அடையக்கூடாது. இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே உனக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற அறை ஒரு ஜப வீடாக காணப்படுகிறதா? வேதத்தை தியானிக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறதா? தேவன் உன்னோடு பேசுகிறாரா? தேவன் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறாரா? தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள செய்து கொண்டிருக்கிறாரா? ஆராய்ந்து பார். சிலர் ஜீவனுக்கென்று உயிர் தெழுவார்களே. தெய்வப்பிள்ளைய பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் காணப்படும்படியாக, அந்த வல்லமையினாலே ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கென்று வரக்கூடிய பாடுகளிலே மெய்யாகவே உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருந்தது. அவைகளின் மத்தியிலே ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்களில் ஒருவன் பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வரும்போது சகோதரனிடத்தில் வருத்தம் உண்டென்று நினைவு கூறுவாயானால் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு போய் ஒப்புரவாகு, பின்பு போய் பலியை செலுத்து என்கிறார். பூர்ணமடைகிற அனுபவம் உன் வாழ்க்கையிலே இருக்கிறதா? அந்த வசனத்தை கை கொள்வாயாக. பவுல் சொல்லுகிறார், நான் மற்றெல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக பாடுபட்டேன் என்று சொல்கிறார். கட்டுகள் உண்டாயிருந்தது என்று சொல்கிறார், உபத்திரவங்கள் உண்டாயிருந்தது என்று சொல்கிறார். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, காரணம் என்ன? அவருடைய பிரயாசம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழ வேண்டும் என்பதே அவருடைய பிரயாசமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அவருடைய பிரயாசமாக காணப்பட்டது. ஆகவே அவர் சொன்னார், ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், சந்தோஷத்தோட ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல, நம்முடையவர்களானால் நம்மோடு நிலைத்திருப்பார்கள், எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளிப்படும்படியாக பிரிந்து போனார்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த மேன்மையான ஒளி உனக்குள்ளாக
காணப்படுமானால் அதன் பூரணத்தை அடையும்படியாக நீங்கள் அந்த மேன்மையான ஒளியோடு நிலைத்திருக்கக்கூடியவர்களாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சந்தர்ப்பத்திலே தம்மோடு இருந்தவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த மேன்மையான ஒளியின் கீழே இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே காணப்படுவார்கள், தேவனுடைய கரத்திலே காணப்படுவார்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த காலை வேளையிலே தேவனே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. உம்முடைய கரத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அருளுகிற மேன்மையான ஒளியை பெற்றுக்கொண்டு பூரணமடைந்தவர்களாக, ஹல்லேலூயா, உம்மை போல உயிர்த்தெழுகிறவர்களாக காணப்படும்படியாக ஜீவிக்க ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எழுத்தின்படியான யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளின் மத்தியிலேயும் தேவன் ஜனங்களை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பூர்ணமடையக்கூடிய அனுபவத்தை ஆசீர்வாதமாக வழங்குகிறார். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட அனுபவங்கள் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. அது புறஜாதிகளின் மத்தியிலே மாத்திரமல்ல, எழுத்தின்படியான யூதர்களுடைய ஜீவியத்திலும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவேதான் மேன்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இந்த உபதேசங்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அழிவதில்லை, அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். பூரணமடைகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பரலோக பிதாவாகிய தேவனோடும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அதே சியோனிலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மேன்மையான ஒளிக்கு உன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயாக. இன்றையிலிருந்து ஜெபிப்பாயாக. கர்த்தாவே, ரட்சிப்படைந்த நாட்களிலே பெற்றுக்கொண்ட குறைவான ஒளி அல்ல கர்த்தாவே, மேன்மையான ஒளி, அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த மேன்மையான ஒளி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கட்டும். பவுல் எத்தனை நிருபங்களை எழுதினாரோ அப்படியே நாங்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பிரகாசிக்கும்படியாக கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்களுக்கு, யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருள் விலகி போவதற்கு ஏதுவாக எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவனுடைய கரத்திலே உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே, உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே, என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான், என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உம்மை அறியும் அறிவே என் மேன்மை, உம்மை பற்றும் விசுவாசம் நீதி, உம்மை அறியும் அறிவே என் மேன்மை, உம்மை பற்றும் விசுவாசம் என் நீதி, என் லாபம் எல்லாம்
நஷ்டம் என்று எண்ணி விட்டு குப்பையாக தள்ளி ஒதுக்கி விட்டு உம்மையே ஆசையாய் தொடர்வே, உம்மையே ஆசையாய் தொடர்வே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே தேவ சித்தம் செய்திட பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே தேவ சித்தம் செய்திட பலனுண்டு. என் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் என் குறைவிலும் நிறைவிலும் எல்லா வேளையும் உம்மிலே என்றுமே மகிழ்வே, உம்மிலே என்றுமே மகிழ்வே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே இயேசுவே, சுவிசேஷத்திலே காணப்படுகிற இரண்டு நோக்கம் எப்படிப்பட்டது என்பதை உடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தீரே. ரட்சிப்பின் சுவிசேஷம் காணப்படுகிறது ஒரு பகுதியாக, மகிமையின் சுவிசேஷம் மற்றொரு பகுதியாக காணப்படுகிறது. தேவ ஜனங்கள் ஒரு மேன்மையான ஒளியை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, கேட்ட எல்லா வசனங்களின்படி வாழ்ந்து உம்மை போல பூர்ணமடைகிறவர்களாக நல்ல தீர்மானத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓட்டப்பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களை போல தெய்வீகரமான ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தாவே உம்முடைய அடிச்சுவடுகளிலே உம்முடைய ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எதிர்பார்க்கிற எல்லா தெய்வீக அனுபவங்களோடு ஓடும்படியாக, நல்ல தீர்மானத்தோடு ஓடும்படியாக செய்தரள வேணுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்களுடைய ஓட்டத்தின் முடிவு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். அழிவில்லாத கிரீடமாகிய நீதியின் கிரீடத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்நாட்களிலே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நீருடைய ஜனங்களை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூரணப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு ஹல்லேலூயா உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேறுவதாக ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கிறேன். வேத வசனமே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். தேவனின் அடைக்கலமே
தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று பவுல் குறிப்பிட்டிருக்கிற வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைத்த எல்லா சத்திய வசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ளதாக பலனுள்ளதாக மாறும்படியாக கர்த்ததாமே உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மையான ஒளியையும் நீங்களும் அடையும்படியாக செய்து நல்ல தீர்மானத்தோடு வாழ்ந்து வெற்றிகரமாக ஓடி நீதியின் கிரீடத்தையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தையும் அடைகிறவர்களாக ஒரு உயர்ந்த ஜீவியம் செய்கிறவர்களாக வாழும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.